பேசிட்டு ஞாபகம் மேப் பார்த்துனாக்கா நாங்கள் அங்கே நின்று மேப் பார்த்துக்கிட்டே நீங்கள் சூப்பராக வந்துட்டீங்க காலையில் நீங்கள் சூப்பராக வந்துட்டீங்க நில்றா நில்றா ஏன் உட்கார்றா நல்லா அழகா இருக்கு வந்துருமா
வணக்கம், என் பேர் வர்ஷினி. நான் வந்து டீச்சிங் ஃபெலோவாக இருக்கேன் சிபிபி ஃபவுண்டேஷன்லேருந்து. நான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சிஎம்எஸ் கோபாலபுரம் ஸ்கூலில் வந்து ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடக்குது. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸும் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, டைரக்ஷன் ஆஃப் லைட், அதுக்கப்புறமா பீப்புள் அப்ரோச் பண்ணி போர்ட்ரேட்ஸ், ஒருத்தவங்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த எத்திக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ வாக் கூட்டிகிட்டு போயிடணும். ஃபோட்டோ வாக் வந்து மார்க்கெட்ஸில் போய் அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் மூலயமா இங்கே அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இங்கே அவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோவுமே நம்ம வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க விஷயம்தான், ஆனால் நம்ம கண்ணுக்கு படாமல் இருக்கிறத இந்த குழந்தைங்க கண்ணுக்கு பட்டதை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். குட்டி குட்டி நம்மளே சொந்தமாக ஒரு பேப்பரை வச்சு செஞ்ச புக்ஸில் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஊட்டி ஃபோட்டோ ஜீன்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட கதைகள், அவங்களோட ஆசைகள், அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஜீன்ஸ் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்ன்றது வெறும் அவங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வரணுன்றத ஆர்வத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமோட ஒரே கோல். இது மூலயமா வந்துட்டு டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்காங்க. அவங்களோட சில்ட்ரன்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப லீவ் போட்டு வராமலாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் மூலயமா வந்து ஸ்கூலுக்கு ஆர்வமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. கிளாஸில் வந்து அகாடமிக் வைஸாவோ ரொம்ப நல்லா வந்துட்டு அவங்களோட இமேஜினேஷன், அவங்க தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கிளாஸ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க அகாடமிக்ஸ்லையும் அதெல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்களோட எஃபர்ட்டுமே இதில் நிச்சயமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃபி ப்ரோக்ராமில் வந்து மொத்தமாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேட்சாக பிரித்து எடுப்போம், 25 பிள்ளைங்களா. ஃபோன்ஸ் கொடுத்து தான் அவங்க எல்லா ஃபோட்டோஸுமே ஃபோன்ஸில் தான் எடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்கூலுக்குள்ளேயே தான் நிறையா ஃபோட்டோஸ் வந்து பசங்க எடுத்திருக்காங்க. ஸ்கூலில் அவங்கள சுற்றி, அவங்க கிளாஸ் ரூமில், அவங்க ஸ்கூல் கேம்பஸில், அவங்க டீச்சர்ஸு, அவங்கள சுற்றி இருக்க பீப்புள், ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வாக் வந்துட்டு இங்கே ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்க அவங்களோட மார்க்கெட் பிளேஸ், அவங்கள சுற்றி இருக்க ஏரியாலெலாம் போயிட்டு அங்கே இருக்க பீப்புளை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எங்கள் ஆஃபீஸ் டீமில் ஸோ இந்த சென்னை ஃபோட்டோ பின்னாடி ஃபவுண்டேஷனில் நாங்கள் வந்து சிபிபி ப்ரிசம் இருக்கோம். எங்களுக்கு வந்து எஜுகேஷன் விங். நாங்கள் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் ஷாப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் இதெல்லாம் வந்துட்டு மற்ற ஜிசிசி ஸ்கூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் டீமில் வந்துட்டு என்ன மாதிரி 2 கொலீக்ஸ் இருக்காங்க. அவங்க டீச்சிங் ஃபெலோஸ் கமலேஷ் அண்ட் சஃப்ரின். அண்ட் எங்களோட டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் வந்து உதய் சார். அவர் தான் வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் எங்களோட மேனேஜர் கோல்டன் சார். ஸோ அவர் வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸும் வந்துட்டு அவரோட மேற்பார்வையிலேருந்து பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோனில் தான் எடுத்தாங்க. ஃபோனா சார்? இல்லை, நாங்கள் ஆஃபீஸ் மூலயமா எங்கள் ஃபோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு அன்றைக்கி அப்புறமா அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா அங்கே வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆஃபீஸில் பேக்கப் பண்ணிடுவோம். நாங்கள் ஏன் ஜிசிசி ஸ்கூல்ஸை சூஸ் பண்ணுறோன்னா, இங்கே வந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு நாங்கள் ஏன் ஜிசிசி ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுக்கிறோன்னா, இந்த ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தேவைப்படுது கண்டிப்பாக. அண்ட் இங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் வந்து வெளிக்கொண்டு வரத்துக்கு ஃபோட்டோகிராஃபியும் ஒரு காரணமாக அமைகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஸோ அதனால் ஜிசிசி ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் இங்கே இருக்க பசங்களும் எதுக்கும் சலிச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களாம் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். இதெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து நல்லா ஒரு ஸ்கில்லாக மாதிரி அது சொல்லி தராங்க.
இந்த மாதிரி ஃப்ரீயாக வேறு எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஃபோன் இருந்தால் கூட நம்ம அதை பண்ணிக்கலாம். என் பேர் ஹரிகரன், நான் 6th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறேன். சிஎம்எஸ் கோபாலபுரம்ன்ற ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே வந்து ஒரு நாள் கிளாஸில் வந்து இருக்கும்போது 7th கோகுல் சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, வந்து யார் யார் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. நாங்கள்லாம் பேர்லாம் கொடுத்தோம். அதனால இந்த அக்கா அவங்க எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நல்லா எப்படி ஃபோட்டோ எடுத்துக்கணும், எந்த ஆங்கிள் எடுக்கணும், நிறைய டூருக்குலாம் கூப்பிட்டு போனாங்க. ICF ரயில் மியூசியம் டூருக்குலாம் கூப்பிட்டு போனாங்க. எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், பேசிக்காக அப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எந்த ஆங்கிள் வச்சு எடுக்கணும், எந்த டைரக்ஷனில் வச்சு எடுக்கணும், இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் கூட ஃபோட்டோ எடுக்க தெரியாது எனக்கு. ஆக்சுவலி படிக்க மாட்டேன், எல்லாம் பண்ணவே மாட்டேன், ஃபோட்டோ எடுக்கவே தெரியாது எனக்கு. அப்போ அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எடு, உனக்கு சீக்கிரமா ஃபோட்டோ கற்றுப்ப, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சார் எல்லாருமே இருந்தாங்க. டூருக்கு எங்கன்னா போனால் கூட நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் தந்தாங்க. இந்த CPB ப்ரிசம்க்கும் இந்த டீச்சர்ஸ் மேனேஜர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹலோ, என் பேர் ஜெயஸ்ரீ. நான் வந்து சிஎம்எஸ் கோபாலபுரம் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், B செக்ஷன். நான் வந்து இன்னைக்கு பேச போகிறது ஃபோட்டோகிராஃபி பற்றி. நான் இப்போ பேச போகிறது வந்து ஃபோட்டோகிராஃபி பற்றி. எனக்கு இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி ஹெல்ப் ஆகும்னு எனக்கு இப்போ தெரியாது. பட் நான் படிக்கிறேன், நான் மார்க் எடுக்கிறேன், அதை பற்றி தான் எனக்கு என் ஃப்யூச்சர் எப்படி ஆகும் தெரியும். இப்போதைக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கணும்னு தோணுது. ஆனால் நான் நிறைய பேர் இப்போ நான் வந்து வெளியே ஆளுங்கக்கிட்ட வந்து நான் பேசவே மாட்டேன், அவ்வளோ வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டேன். ஆனால் இப்போது நிறைய வாட்டி நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், புதுசாக கற்றுக்கிறேன், நிறைய ஐடியாஸ் எனக்கு வருது. எப்படின்னா நம்ம வந்து இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நான் வந்து நிறைய பேசணும், நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சு வைக்கணும், ஃபோட்டோஸ் பற்றி எப்படி அவங்க எடுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் செஞ்சதில் வந்து இது ஜீன் இருக்குது. இது வந்து மேகசீன்லேருந்து சின்னதாக ஒரு வேர்டு கண்டுபிடிச்சி எடுத்தது தான் ஜீனுன்ட்டு. இது ஒரு 8 pages வரும். இதில் நம்ம வேண்டிய ஃபோட்டோஸை வந்து ஒட்டி நம்ம இதை ஒரு கேரியாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேண்டியப்போ எடுத்து யூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் காட்டலாம். இதெல்லாம் நான் பண்ணது. ஹாய், என் பேர் அமிலா. ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. வர்ஷினி அக்கா வந்து எங்களை நடத்துனாங்க. தேர்ஸ்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எப்போ ஸ்கூலுக்கு வந்து எப்போ ஃபோட்டோகிராஃபி இருக்கும்னு. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் எடுத்து எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எந்த ஆங்கிளில் எடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வீட்டில் போயிட்டு நாங்கள் வந்து அதை வந்து பார்த்தோம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஹாய், என் பேர் கவி பிரியா. என் பேர் ரோஷன். நான் 7th A படிக்கிறேன். எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது. ஃபர்ஸ்டெல்லாம் தப்பாக எடுத்திருந்தேன். இந்த ஃபோட்டோகிராஃபிக்கால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் ஃபியூச்சரில் ஃபோட்டோகிராஃபிக்கால தான் ஆகணும்னு ஒரு ஆசை. இந்த அக்கா வந்து சைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதால எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் வந்து யாஸ்மின். நான் வந்து சிஎம்எஸ் கோபாலபுரம் ஸ்கூல்ல பையன் படிக்கிறான். 2 பசங்க படிக்கிறாங்க. என் பையன் வந்து நல்லா இந்த போட்டோஸ்ல நல்லா பண்ணியிருக்கான். 6th ஸ்டாண்டர்ட் 7th பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பட் நல்லா பண்ணியிருக்கான். இன்னும் ஒரு ப்ரோக்ராம் வந்து இங்க பண்ணியிருக்கான். அது நான் வந்து அப்படி நினைக்கவே இல்லை, என் பையன் அந்த அளவுக்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. பட் வந்து அவன் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஃபோன் கொடுத்தெல்லாம் யோசிப்போம்.
ஆனா நம்ம பிள்ளைங்களுக்குள்ள இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேமரால இவ்வளோ இருக்கு, இந்த போன்ல இவ்வளோ இருக்குன்னு புரிய வச்சதே இந்த ஒரு டீம் தான். ஆனா வந்துட்டு இது வந்து மெடிவல் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஸ்கூல். இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கொடுத்துருக்கீங்க. பட் வந்து இதற்குள்ள என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க வீட்டுல என்னென்ன பண்றோமோ எங்க குழந்தைங்க அது போட்டோ எடுத்து அருமையா ஆல்பம் மாதிரி இந்த ஸ்கூல்ல ஃபுல்லா எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் வந்து என் பையன் பண்ணும்போது ஒரு சின்னதா ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு கதையா எழுதி இருக்கான். அதுவும் இந்த எக்ஸிபிஷன்ல பண்ணி வச்சிருக்கிறோம். வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே வாங்கி இருக்கிறான். நான் நினைச்சு பார்க்காத ஒரு அருமையே ஃபுல்லா நல்லா பண்ணி இருக்கிறான். Hi, my name is Goldrins. I'm the project manager of CPB Prism Photography Projects in GCC schools. We have been working with nearly 6 schools in and around Chennai. North Chennai, over 4 schools and 2 schools in the south region, that is the Thiruvanmiyur school. And here we are at CMS Gopalapuram school. இன்னைக்கு வந்து எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. The exhibition is about the sessions. அதாவது நம்ம பசங்க வந்து கடந்த 22 செஷனா கடந்த 6 மாதங்கள்ல ஸ்கூல்ல வாரம் நடந்த கிளாஸ்ல அவங்க கத்துக்கிட்ட போட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை இன்னைக்கு வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் இந்த ஸ்கூல்லேருந்து மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மொத்தமாக ஒரு 300 மாணவர்கள் வந்து இந்த வருஷம் சென்னை ஃபோட்டோ பின்னாலே ஃபவுண்டேஷன் பிரிசம் டீம் மூலியமாக ட்ரெயின் பண்ணப்பட்டு எக்ஸிபிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 ஸ்கூல்லையுமே நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி தான் கடைசி எக்ஸிபிஷன். இதில் இருக்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாருமே வந்து 5th 6th 7th கிரேட்ஸ் பசங்களோடது. இந்த ஸ்கூலில் வந்து 6th and 7th கிரேட் பசங்க தான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து அவங்க ஸ்கூல் கேம்பஸில், அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் வந்து மார்க்கெட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ வாக்கில் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்குறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணி கிளாஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. They all get to see this amazing work today presented here, and we are so happy that this is happening because of the permissions from Greater Chennai Corporation. We would like to thank them for giving us the permission to work with, and also Chennai Photo Biennale has been taking this initiative from last 4 years, 2022. We have been doing this, and we are also very thankful for the donors and patrons who helped us to make this program a possible event. So I would also like to thank them all for funding us the project and donating to us. Thank you.